அவர்கள் அடித்திருந்தால் கூட அதை என்னை போன்றவர்கள் வரவேற்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்றாரு கையை முறுக்கி என்னை மன்னிப்பு கேட்டு வீடியோ எடுத்தாங்க, அந்த வீடியோவை யாருக்கும் உயர் அதிகாரிக்கு அனுப்பினார்கள் என்று அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இது கேவலமா இல்லையா? இது உனக்கு வெக்கமா இல்ல? நானா இருந்தேன் அந்த வண்டிக்குள்ளே மருந்தூர் செத்து போயிருவேன். என்ன சொல்றீங்க? மருந்தூர் செத்து போயிருவேன் நானா இருந்தா. நீங்க இந்த பொள்ளாச்சி அந்த குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் இருக்குல்ல, ஆமா, பெண்கள் குழந்தை சிறுமிகள் கற்பழிப்பு நடந்துச்சுல, அந்த வழக்குல ஜாமீன் எடுத்தவன் தான் அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர். அந்த பொள்ளாச்சி அந்த பெண்களை ஒடுக்கப்பட்டதுக்கு அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணால கதற கற்பழிச்சாங்கல்ல, அந்த வக்கீல் தான் கோபாலகிருஷ்ணன். சிறுமதி வழக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சிறுமதி வழக்குல எல்லாரும் அம்பலப்பட்டாங்க பூரா. ரவிக்குமார்ட்டையும் சக்தி மெட்ரிகுலேஷன் சாந்தி ரவிக்குமார்ட்ட பணத்தை வாங்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவா பேசுறவங்க. யாரு பாதிக்கப்பட்டான்றது கண்டுபிடிக்குமா வேணாமா? ஸ்கூல மூடலன்றதுக்கா ஸ்கூல அடிச்சு நொறுக்கி 6 மாசம் மூடி வைக்கிறீங்க. அவன் பாதிக்கப்பட்டான் இல்லையா? இல்ல அதுவும் உயிரும் ஒன்னாகாது இல்ல. பொண்ணு செத்து போச்சு, நம்ம கூடவா செத்து போச்சு? ஒரு அம்மா பெண்ணை பறி கொடுத்துட்டு தான் பிள்ளை பறி கொடுத்து ரோட்டில் நிற்கும் போது நீங்க போய் அந்த பொண்ணை குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா, நேற்று அந்த நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி நீதிமன்றங்க நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குங்க. மூத்த வழக்கறிஞர் பாவா மோகன் வந்து வழக்கு ஆஜராயிருக்காரு. அந்த இடத்துல ரவிக்குமாரும் சாந்தியும் வரும்போது இந்த அம்மா கதர் இருக்குல்ல, மூணாவது மனைவியும் ஒரு மனைவி இருக்கு. அந்த மூணாவது மனைவியும் 10 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க சொத்து நிறைய பதிஞ்சுக்கிட்டு நேற்று வெளியே வந்துருச்சு. மாறிதான் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அதுதான் இப்ப என்ன இதெல்லாம் நம்ம சொன்னோம், யாரும் நம்பல. முதல் அறக்கலை சொல்லுச்சு. ஆமா, இப்போ உங்க கட்சியில இருந்தே சிலர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கேன். இப்ப பெலிக்ஸ்லாம் ஆதரவு பேசுறாங்களே. இல்ல அது அவங்க தனிப்பட்ட கருத்து பேசலாம், நட்பின் அடிப்படையில் பேசலாம். நான் ஏன் கேட்கிறேன், எங்க தலைவர் எழுச்சி தனிப்பட்ட கருத்தா கட்சியின் கருத்து? அவர் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா திரும்ப இதுவரை விடல. இன்னும் வந்து தலைவர் எழுச்சி தமிழ் அறிக்கை விடல. ஆமா, சவுக்கு ஆதரவாகவோ பெலிக்ஸ் ஆதரவு அறிக்கை விடல. இன்னும் தலைவர் அறிக்கை விடல. என்ன காரணம்னா அவர். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தை கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். சவுக்கு விஷயம் முடிஞ்சபடில்லை, போய்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பூதாகரமா என்ன அப்படின்னா, மகளிர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அவர் புடைசூழ பெலிக்ஸும் சரி சவுக்கும் சரி மகளிர் அழைச்சில்ல. இது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பெண் காவலோட இருப்பு என்ன, அவர்களுக்கு அதிகாரம் ஏன் வர வேண்டும், அவர்களுக்கு ஆதரவான பல சோசியல் மீடியா எல்லா பக்கம் பரவிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இதுக்கு